முகமது சிராஜ் வந்து இந்த ஐபிஎல் 2024 வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இம்பேக்ட் பிளேயரை வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது அவரோட தனிப்பட்ட கருத்து தான். பட் அது கரெக்டாக சரியான்னு பார்த்தீங்கன்னா போலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்கும். காரணம் என்ன வந்து இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஃப்ளாட் விக்கெட்டு. சென்னை மைதானத்தை தவிர எல்லா மைதானமும் வந்து பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேனையோ பவுலரையோ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ சென்னையை எடுத்துட்டிங்கன்னா சுபம் துபே பேட்டிங் கரெக்டாக வந்து பேட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. வந்து எந்த பவுலர் இருக்காரோ அவரை வந்து அவரோட பவர் ரேட்டிங்கில் வந்து பவுலரை வந்து சிதைச்சிடுறாரு. அந்தமாரி இவர் முகமது சிராஜுக்கும் அந்தமாரி ஒரு இந்த ஐபிஎல்லில் நடந்துகிட்ருக்குன்றது நடந்துகிட்ருக்கு. அதை அவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. இந்த இம்பேக்ட் பிளேயரை கொண்டு வந்தது வந்து ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஐபிஎல்லில். ரெண்டாவது ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுன்னு கொண்டு வந்தாங்க. அதாவது 6வது ஓவர் 9வது ஓவருக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் கொடுத்து ஒரு 2.5 நிமிஷம் ஆடுற டீமுக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து அவங்க யுக்திகளை மாற்றிக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதேமாதிரி 13வது ஓவர்லேருந்து 16வது ஓவரில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போலிங் டீம் கொடுக்குறாங்க. அங்கேயும் அவங்களுக்கு யுக்திகளை சரி செய்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இந்தமாதிரி ஒரு இன்னோவேஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 4 டீம்ஸில் முதல்ல வர டீம் 4வது வர டீம் போடும் போதும் 2வது வர டீம் 3வது டீம் போடும் போதும் அப்படி முதல் 2 வர டீமுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்றதுக்காக குவாலிஃபையர் எலிமினேட்டர்னு கொண்டு வந்தாங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்தமாரி கொண்டு வந்தது தான் வந்து இந்த இம்பேக்ட் பிளேயர். பட் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சாரார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க, ஒரு சாரார் வந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த இம்பேக்ட் பிளேயர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2006 ஐசிசி மேட்சஸ்லேயே கொண்டு வந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் சீரீஸில் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இந்த இம்பேக்ட் பிளேயர் இருக்குமா இல்லையான்றது ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் தான் டிசைட் பண்ணும். பட் ஐசிசி வந்து டெஃபினட்டாக அவங்க கேம்ஸில் கொண்டு வர மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி சுனில் கவாஸ்கர் கூடிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இந்திய மைதானங்கள் வந்து பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருக்குது, அதனால் வந்து பவுலர்களுக்கு வந்து பரிதாப நிலைக்கு தள்ளப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சஜஷன் சொல்லியிருக்காரு, ஒரு 3 to 5 மீட்டர்ஸ் பவுண்டரி எத்தல்னா கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பவுலர்ஸ்க்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை கூட கன்சிடர் பண்ணலாம். பட் எதுனாலும் வந்து ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் தான் முடிவு செய்யணும். இந்த 2024 ஐபிஎல்லில் ஆர்சிபி பெங்களூர் அணி வந்து 8 மேட்ச் ஆடி 7 மேட்ச் தோற்றுருக்காங்க, 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க இந்த 10 டீம் லீக் சீரீஸில் வந்து அட்லீஸ்ட் 16 புள்ளிகள் மினிமம் தேவை. ஸோ அப்படி பார்க்கையில் வந்து ஆர்சிபி வந்து அவங்களுக்கு இருக்க மீதமுள்ள 6 மேட்ச்சில் வந்து அப்படியே 6 மேட்ச் ஜெயிச்சா கூட 14 பாயிண்ட்டு தான் வர முடியும். பட் ஸ்டில் எல்லா மேட்சும் அவர் ஜெயிக்கணும். பட் கடந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட் எடுத்த டீம் வந்து குவாலிஃபை ஆகிடுச்சு. அதனால் வந்து ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலி பாசிபிள் தான் அவங்க இன்னும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. பட் ஆனால் வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரிமோட் சான்ஸ் தான். இவர் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், இவங்ககிட்ட ஆடுற டீம் எல்லா மேட்ச் தோக்கணும், அந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி. எனவே வந்து ஆர்சிபி குவாலிஃபை ஆகிறது இந்த சீசன் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறது சந்தேகமே. அயர்லாந்து கிரிக்கெட் வாரியம் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா தோனியை வந்து அவங்க டீமில் விளையாடுறதுனால முன்னாடியே இறக்கியிருப்போம், ஸோ தட் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்களோட கருத்தை. பட் சென்னை சூப்பர் கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 வருஷமாக இந்த ஸ்லாட்டு தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு. மேபி பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரில் இனிஷியலாக வந்து பிசிசிஐக்கு விளாட்றப்போ வந்து இந்தியாவுக்கு ஆடுறப்போ வந்து இறக்கி விட்டாங்க, 180 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சக்ஸஸ் ரேட் வந்து இப்போ இருக்க அந்த 5th 6th டவுனில் தான் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு. ஐபிஎல்லில் வந்து சென்னைக்கு ஆடுறப்பையும் சரி, இந்த 2 வருஷம் வந்து வேறு ஒரு டீமுக்கு ஆடினப்பையும் சரி, இந்த 17 வருஷம் இந்த ஸ்லாட்டில் தான் ஆடிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கூடயும் வந்து தோனி வந்து இந்த ஸ்லாட்டை தான் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எனவே அந்த கருத்துக்கு வந்து நம்ம ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து சக்ஸஸ் ரேட்டு சென்னை சூப்பர் கிங்கோட டீம் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் தான் நம்ம வந்து பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.